தனி மனிதன் தாக்குதல் பண்ணும் பொழுது சீமான்கிட்ட 4 பொம்பளையோட தொடர்பு படுத்தி பேசுறீங்க. உங்க தலைவருடைய வரலாறு பூரா ஒண்ணு அலசும். ஈவேராவுடைய ராமசாமி நாயக்கனுடைய இளமை கால வரலாறு என்ன, எப்படி விபச்சார விடுதி வச்சு அவரு காசு சம்பாதிச்சாரு, வீரமணி அதை நேர்த்திக்கன்னு சொன்னாரு, அதை நிறுத்த மாட்டோம்னு கொஞ்சம் மருந்து பிடித்ததாலதான் குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜேந்திரன் எல்லாம் கட்சி விட்டு வெளியே அனுப்புனதுக்கு காரணம் அதுதான். ஒருவேளை இறுதி கட்டத்துல நீங்களே துரோகியா இருந்திருப்பீங்களோங்கிற ஐயம் ஏற்படுது நம்மளுக்கு. அந்த வீழ்ந்த புலிகுடிக்கு சீமான் தூக்குறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் தூக்கணும். இங்க தமிழ் தேசிய இயக்கமா இருந்ததை ஒரு அரசியல் இயக்கமா நீங்க எல்லாம் தலைமை எடுத்து நடத்திருக்கணும். ஈரோட்டு ராமசாமி நாயக்கர் அதனுடைய வாரிசு தான், வம்சாவழி தான். இப்ப எதுக்கு இந்த பிராமணியத்துக்கு எதிராக இவங்க கூர் செய்வறாங்க அப்படின்னாக்கா, ஒருவேளை இப்ப ஆந்திராவில் தெலுங்கர்கள் அப்படின்னா தெலுங்கு பேசும் பிராமணர்கள் நீங்களாக அல்ல. கன்னடாவில் கன்னடர்னா கன்னடம் பேசும் பிராமணர்கள் நீங்களாக அல்ல, அவங்கள சேர்த்துதான் கன்னடர்கள். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்கள் என்றால் தமிழ் பேசும் பிராமணர்கள் நீங்களாக என்ற கருத்தியலை இந்த திராவிடம் தான் புகுத்தியது. ஏனென்றால் இந்த திராவிடத்துக்குள் இருக்கும் தெலுங்கர்கள் தங்களை தமிழ் போர்வைக்குள் உள்ளடக்க பிராமணியத்தை தனித்து பிரிக்க வேண்டிய சூழல் தேவை அவர்களுக்கு தான் தேவைப்பட்டது. திராவிட தேசியம் என்பது என்னவென்றால், தமிழர்களை பிறமொழியாளர்கள் ஆளுவதற்கு உருவாக்கப்பட்டதும் இன்று நிலை பெற்று இருப்பதுமான ஒரு சித்தாந்த கோட்பாடு. அப்ப தமிழ் பிராமணர்கள் அந்த கதையை எந்த மொழியில பேசினாங்க, அந்த கதா காலட்சேபத்தை எந்த மொழியில நடத்தினாங்கன்னா இவங்களுக்கு தெலுங்கு தெரியாது. தமிழ் பிராமணர்களுக்கு தெலுங்கு தெரியாது. அப்ப தமிழ் மொழியில தான் அதை பேசுறாங்க. அதை யாரு தெலுங்குல மொழிபெயர்த்ததுன்னாக்கா ராமசாமி நாயக்கர் தான் மொழிபெயர்க்கிறார். அப்ப இதுல இருந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப அங்க பிராமணர் தமிழரா ராமசாமி நாயக்கர் தமிழனாங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் ஈவேராவை தந்தை பெரியார் என்று தமிழர் ஏற்றுக்கொள்ளாமல் இங்கே மகாகவி பாரதி, அவருக்கு பிறகு நிறைய அர்ப்பணிப்பு உள்ள பிராமண தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களையெல்லாம் அனைத்து நாம் ஒரு தமிழ் தேசிய கருத்தியலை அன்று எடுத்திருந்தால் இந்த மண்ணில் திராவிடம் தோன்றாது இருந்திருக்குமோ என்ற ஐயம் எழுகிறது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. இந்து மதம் என்பது ஒரு ஒற்றை மதம், சமயம் அல்ல. அதுக்குள்ளாலே பல்வேறு சைவம், வைணவம், சாக்கதம், கௌமாரம், காணாதிபத்தியம், புத்தம், ஜெயினம், சமணம், இதோடு மட்டுமில்லாமல் நாத்திகமும் அதுக்குள்ளேதான் வருகிறது. சீக்கியம் எல்லாம் கலந்த ஒரு கலவை. ஆன போதிலும் இதனுடைய ஆளுமை நிலை எங்கே இருக்கிறது என்றால், அது இந்துத்துவா என்னும் சனாதன கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதுதான் ஆளுமை நிலை இருக்கிறது. அப்ப அந்த சனாதன கோட்பாட்டாளர்கள் யாரு என்றால், இந்திய மக்கள் தொகையில் 3 விழுக்காடு உள்ள பிராமணர்கள். அவர்கள்தான் அந்த கோட்பாட்டின் பிதாமகன்கள். ஆனா மற்ற மக்கள் அந்த கோட்பாடு இல்லைன்னா மற்ற மக்கள்லயும் அந்த கோட்பாடு உள்வாங்கப்பட்டிருக்கு. இது இந்திய தேசியம். திராவிட தேசியம் என்பது என்னவென்றால், தமிழர்களை பிறமொழியாளர்கள் ஆளுவதற்கு உருவாக்கப்பட்டதும் இன்று நிலை பெற்று இருப்பதுமான ஒரு சித்தாந்த கோட்பாடு. அதை தவிர அதில் வேறொன்றும் இல்லை. திராவிடம் என்ற நாடும் இல்லை, திராவிடர் என்ற இனமும் இல்லை, திராவிட மொழி என்று ஒரு மொழியும் இல்லை. தமிழர் தேசியம் என்று வரும் பொழுது நாம் இன்றிருக்கும் இந்திய நிலப்பரப்பு மட்டுமல்ல, ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியா நிலம் முழுக்க இருந்த நாடு தமிழ்நாடு. பேசப்பட்ட மொழி தமிழ், சமயம் ஆசிவக இயல் என்னும் சமணம்.
இதுதான் தமிழர் தேசியம். இத்தமிழர் தேசியம் ஆரிய வருகைக்கு பின் மொழிவழி கலப்பால் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் தோன்றி அவர் தமிழரில் இருந்து பேசும் மொழி வழி அவர்கள் இனங்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. அவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கப்பட்டு கிமு 500 ஆண்டு அளவில் விந்துசாத்புரா மலைக்கு தெற்கே இருந்த ஒரு தமிழ்நாடு, அது வரைக்கும் தமிழர் நிலப்பரப்பு இருந்தது. அதன் பின்னர் 2000 ஆண்டு காலமாக மேலும் ஆரியம் ஊடுருவி தமிழோடு கலந்து மராத்தி, கன்னடம், ஒரியா, தெலுங்கானா, தெலுங்கு போன்ற மொழிகள் தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து உருவாக்கப்படுவதால் எஞ்சி இருந்த அந்த நாகர்குடி மக்கள் தமிழ் மொழியிலிருந்து வேற்று மொழியாளர்களாக மாறுகிறார்கள், தெலுங்கர், கன்னடர், மலையாளி என்று. இறுதியாக ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பு சேரநாடும் மொழி வேற்றுமையால் மலையாளமாக பிரிகிறார்கள். இன்று தமிழ்நாடும் தமிழருக்கான நாடு, இது இங்கு தமிழர் தேசியம், தமிழர் மெய்யியல், தமிழர் இறையாண்மை, தமிழர் பண்பாடு என்று கூறுவதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இன்று தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை யார் செய்வது என்றால், திராவிடம் என்ற ஒரு கருத்தியல், திராவிட தேசியம் என்ற கருத்தியல் தான் இந்த வேலைகளுக்கெல்லாம் பிதாமகர்கள். இவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் திராவிடத்துக்கு பல்வேறு கருத்துக்களை கூறுகிறார்கள், பொருள்களை கூறுகிறார்கள். திராவிடம் என்றால் விந்து சாத்புரா மலைக்கு தெற்கே என்கிறார்கள். திராவிடம் என்றால் சிந்து சமவெளி நாகரிகம் என்கிறார்கள். ஒரு திட்டமிட்ட வரையறை இவர்கள் கூறவில்லை. திராவிடம் என்ற சொல் தமிழில் இல்லை. ஆனால் திராவிடம் என்பதற்கு வேர்ச்சொல் தமிழில் இருக்கிறது. அது திரி என்ற சொல்லிலிருந்துதான் திரிதல், தன்னிலை மாற்றம், புலம்பெயர்தல் என்ற அடிப்படையில் புலம்பெயர்ந்த மக்களை குறிக்கக்கூடிய சொல்லாக அது வடமொழியில் உருவாகி அதுதான் இன்று புழக்கத்தில் இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தால், எப்போதெல்லாம் திமுக எதிர்கட்சியாக இருக்கிறதோ, அது ஐயா மாக்கோரா எம்ஜிஆர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் இங்கே தமிழ் தேசிய கருத்தியல் முழுவீச்சாக முன்னெடுக்கப்பட்டது. அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அந்த 5 ஆண்டு காலத்தில் அவ்வாறான கருத்தியல் அடக்கப்பட்டது, அமுக்கி வாசிக்கப்பட்டது. எந்த மாநிலத்திலேயும் பிராமணியம் அரசியல் போர் நேரா படை நடத்தி நாடு பிடிக்கவில்லை. ஒவ்வொரு இடத்திலையும் படை நடத்தினது வடுகம். ஆரியத்தின் படைப்பிரிவு தான் வடுகம். அப்ப கிபி 1366 காலகட்டத்தில் குமாரகம்பண்ணன் என்ற வடுக படையெடுப்பு தமிழகத்தில் நடந்து அவர்கள்தான் படையெடுப்பு மூலமா இங்கே தமிழகத்தை வீழ்த்துகிறார்கள், ஆட்சியை நிறுவுகிறார்கள். அதற்கு முன்பே இங்கே பார்ப்பனியம் இல்லையா? இருந்தது. அந்த பார்ப்பனியம் கருவறைக்குள் மட்டும் இருந்தது. கோயில் கருவறைக்குள் மட்டும்தான் அந்த பிராமணியத்தினுடைய ஆளுமை இருந்தது. ஆனால் விஜயநகர ஆட்சி காலம் அப்படி அல்ல. அந்த ஆட்சியே பிராமணர் ஆட்சி. விஜயநகர ஆட்சி என்பதே பிராமணர்கள் ஆட்சி. அங்கு அரசர் என்பவர் பொம்மை போல் இருப்பார். அனைத்து நிர்வாகமும் பிராமணர்களால் தான் நடத்தப்படும். அமைச்சரையிலிருந்து, படை தளபதியிலிருந்து, வரி வசூலிப்பதிலிருந்து எல்லாமே அவர்கள் வைத்ததுதான். அப்ப இன்னைய திராவிடத்தினுடைய முன்னோர் தான் அந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது தமிழகத்துல இருந்தது. அவங்க வாரிசு தான் இன்னைக்கு திராவிட கருத்தியலை கூறுறவங்க. திராவிட கருத்தியலின் பிதாமகன் ஈரோட்டு ராமசாமி நாயக்கர் அதனுடைய வாரிசு தான், வம்சாவழி தான். இப்ப எதுக்கு இந்த பிராமணியத்துக்கு எதிராக இவங்க கூர் செய்வறாங்க அப்படின்னாக்கா, ஒருவேளை இப்ப ஆந்திராவில தெலுங்கர்கள் அப்படின்னா தெலுங்கு பேசும் பிராமணர்கள் நீங்களாக அல்ல. கன்னடாவில் கன்னடர்னா கன்னடம் பேசும் பிராமணர்கள் நீங்களாக அல்ல.
அவங்கள சேர்த்துதான் கன்னடர்கள். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்கள் என்றால் தமிழ் பேசும் பிராமணர்கள் நீங்களாக என்ற கருத்தியலை இந்த திராவிடம் தான் புகுத்தியது. ஏனென்றால் இந்த திராவிடத்துக்குள் இருக்கும் தெலுங்கர்கள் தங்களை தமிழ் போர்வைக்குள் உள்ளடக்க பிராமணியத்தை தனித்து பிரிக்க வேண்டிய சூழல் தேவை அவர்களுக்கு தான் தேவைப்பட்டது. இப்படி ஒரு வேளை சிந்திச்சு பார்ப்போம். நம்ம திராவிடத்தை ஏத்துக்காம தமிழ் பிராமணர்கள், இங்க இருந்த தமிழ் பிராமணர்கள் இப்ப திராவிடத்தை சேர்ந்த தெலுங்கர்கள் வீட்டுல தெலுங்கு மொழி பேசுவாங்க. இப்ப நான் சொல்ற தமிழ் பிராமணர்களுக்கு வீட்டுல தமிழ் தான் பேசுவாங்க, வேற மொழி தெரியாது. சமஸ்கிருதங்கிற மந்திரம் கோயில்ல ஓதுனாலும் பொருள் புரியாது. அவங்களுக்கு தமிழ் மட்டும்தான். இதுக்கு அடுத்தது இதுக்கான தரவு ஒரு கொடுக்குறேன். ஈவேரா துறவு கோலம் பூண்டு போகும் பொழுது சென்னையிலிருந்து தொடர் வண்டியில 2-3 தமிழ் பிராமணர்களும் கூட வராங்க. காசிக்கு இவர் துறவு போகும்பொழுது. இந்த இளமை கால வரலாறு தான் படிக்க போறோம். அதுக்கு முன்னோட்டமா தான் இந்த தரவுகளை நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப கூட வந்த பிராமணர்களோட சேர்ந்து இவரு ஹைதராபாத்ல தங்கி கொஞ்ச நாள் அங்கிருந்து காசிக்கு போறதுக்கான தொகையை உருவாக்குறதுக்கு பணம் தேவைக்காக இந்த பஜனை பாடி பிச்சை எடுக்கிறது ஊடு ஊடா அந்த வேலையை செய்யறாங்க. இந்த ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் கதையா ஒப்பிக்கிற காலகட்டங்க. அதுக்கு காசு போடுவாங்க. அந்த ராமாயண மகாபாரத கதையா ஒப்பிக்கிறது ஈவேராவுக்கு தெரியாது. ஆனா வந்த தமிழ் பிராமணர்களுக்கு அது தெரியும். அப்ப தமிழ் பிராமணர்கள் அந்த கதையை எந்த மொழியில பேசினாங்க, அந்த கதா காலட்சேபத்தை எந்த மொழியில நடத்தினாங்கன்னா இவங்களுக்கு தெலுங்கு தெரியாது. தமிழ் பிராமணர்களுக்கு தெலுங்கு தெரியாது. அப்ப தமிழ் மொழியில தான் அதை பேசுறாங்க. அதை யாரு தெலுங்குல மொழிபெயர்த்ததுன்னாக்க ராமசாமி நாயக்கர் தான் மொழிபெயர்க்கிறார். அப்ப இதுல இருந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப அங்க பிராமணர் தமிழரா ராமசாமி நாயக்கர் தமிழனாங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்படிதான் இங்க தமிழ்நாட்டினுடைய பிராமணர் நிலை. ஒருவேளை இப்பொழுது இந்த திராவிடம் கடந்த 57 ஆண்டு காலமாக ஆட்சி நடத்தும் பொழுது இவர்களுக்கு எதிராக தமிழர்களும் பிராமணர்களும் தமிழ் பிராமணர்களும் நாங்களும் தமிழர் என்று நம்மோடு அவர்கள் சேர்ந்து அல்லது நாம் திராவிடத்தை தழுவாமல் அந்த பிராமணர்களை அந்த பிராமண சமுதாயத்தை தமிழர்கள் என்று உள்வாங்கி இருந்தால் இந்த திராவிடம் இந்த மண்ணில் முளைத்திருக்கவே முடியாது. ஏனென்றால் பெரும்பான்மை தமிழர்கள் படிப்பறிவற்றவர்களாக இருந்த காலத்தில் நம்மில் இருந்த பிராமணர்கள் படித்தவர்களாக இருந்தார்கள். இவர்கள் என்னென்ன சதி செய்கிறார்கள், என்னென்ன பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பார்கள். ஒருவேளை தமிழ் தேசிய உரிமைக்கு அவர்களை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு தமிழக சூழல் அமைஞ்சிருக்கும். இது ஏதோ நான் ஒப்புக்கு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆந்திராவில் அதான் நிலை, கர்நாடகாவில் அதான் நிலை, கேரளாவில் அதான் நிலை. என்னை மலையாள தேசிய உணர்வை முன்னெடுப்பது மலையாளிகளை விட மலையாளத்தில் இருக்கும் பிராமணர்கள் தான், மலையாள பிராமணர்கள் தான். கன்னடத்தில் கன்னட மொழிவழி தேசிய உணர்வை முன்னெடுப்பது கீழ்நிலை கன்னட மக்களை விட அங்கிருக்கும் கன்னட பிராமணர்கள் தான். ஆந்திராவில் மொழிவழி தேசிய அந்த உணர்வை நான் தெலுங்கன் என்ற உணர்வை முன்னெடுப்பது அங்கிருக்கும் பிராமணர் அல்லாத சமூகத்தை விட தெலுங்கு பிராமணர்கள் தான் முன்னிலையாக தலைமை வைத்து அதை வழிநடத்துகிறார்கள். இதனால்தான் அந்த மாநிலங்களில் அணு உலை அமையவில்லை. கர்நாடகாவில் அமையவில்லை, ஆந்திராவில் அமையவில்லை, கேரளாவில் அமையவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் 1க்கு 2 அணு உலை அமைச்சிருக்கு. அப்ப அவங்க அந்த மண்ணை தாய் மண்ணுன்னு நினைக்கிறாங்க. அந்த மண்ணுக்கு கேடு வராத பாதுகாக்க முன்ன நிக்கிறாங்க. ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் ஈவேராவை தந்தை பெரியார் என்று தமிழர் ஏற்றுக்கொள்ளாமல் இங்கே மகாகவி பாரதி அவருக்கு பிறகு நிறைய அர்ப்பணிப்பு உள்ள பிராமண தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களையெல்லாம் அனைத்து நாம் ஒரு தமிழ் தேசிய கருத்தியலை அன்று எடுத்திருந்தால் இந்த மண்ணில் திராவிடம் தோன்றாது இருந்திருக்குமோ என்ற ஐயம் எழுகிறது.
இங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வரலாறு சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா, போரில் பிள்ளைகளுக்கு திராவிட இயக்கம் ஆதரவு கொடுத்தது உண்மை. அப்பொழுது நானும் அந்த இயக்கத்தில் இருந்தேன். அந்த பங்களிப்புல எனக்கும் பங்கு உண்டு. நான் அந்த பங்களிப்புல ஈடுபட்டவன் தான். அது குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி எல்லாரும் அதுல பங்களிச்சாங்க. ஒரு கட்டத்துல இந்திய அரசு நெருக்கடி கொடுத்ததால வீரமணி அதை நிறுத்திக்கன்னு சொன்னாரு. அதை நிறுத்த மாட்டோம்னு கொஞ்சம் முரண்டு பிடிச்சதாலதான் குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜேந்திரன் எல்லாம் கட்சி விட்டு வெளியே அனுப்புனதுக்கு காரணம் அதுதான். அந்த படுகொலை நடந்து போர் எப்படி முடிந்தது? போர் எப்படி முடிந்தது? அப்ப நீங்க யாருக்கு ஆதரிச்சீங்க? அங்க கொல்லப்பட்டது யாரு? அந்த குடும்பம். அதுக்கு துணை போனது யாரு? அந்த 9க்கும் பிறகு நீங்க யாருக்கு எதிர அங்க களமாடி இருக்கணும்? இந்த திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கிற திராவிட தமிழ் தேசியவாதிகளை சொல்றான். 2009 வரைக்கும் தமிழ் தேசியம் பேசினவங்க தாங்கினவெல்லாம் அதுக்கு பிறகு எங்க போனீங்க? அப்ப தேர்தல்னு வரும்போது எங்க போய் நிக்கிறீங்க? கருணாநிதிக்கு ஓட்டு கட்டி நிக்கிறீங்க. அப்ப நீங்க இதுவரைக்கும் பேசின தமிழ் தேசியமும் தேசிய தலைவருக்கு கொடுத்த ஆதரவும் ஒருவேளை இறுதி கட்டத்துல நீங்களே துரோகியா இருந்திருப்பீங்களோங்கிற ஐயம் ஏற்படுது நம்மளுக்கு. அந்த வீழ்ந்த புலிகுடியை சீமான் தூக்குறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் தூக்கணும். இங்க தமிழ் தேசிய இயக்கமா இருந்ததை ஒரு அரசியல் இயக்கமா நீங்க எல்லாம் தலைமை எடுத்து நடத்திருக்கணும். அப்ப என்ன பண்ணுறீங்க நீங்கன்னா, தமிழ் தேசியம் பேசணும் பூரா இப்ப சீமானும் ஒரு தமிழ் தேசிய இயக்கமா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அரசியல் இயக்கமா இருக்கிறது தான் பிரச்சனை. இது வரைக்கும் இங்க தமிழ் தேசிய இயக்கங்கள் இருந்தன. ஆனால் 2010க்கு பிறகுதான் தமிழ் தேசிய அரசியல் இயக்கம் பிறந்தது. அந்த தமிழ் தேசிய அரசியல் இயக்கமும் திராவிடத்தினுடன் தேசியத்தோடும் சமரசம் செய்து கொண்டால் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி தோன்றிய தமிழ் தேசிய அரசியல் இயக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள். அதுவும் உங்களோட கலக்காம தனித்து நின்று களமாட முடியாத அளவுக்கு அதுக்கு நெருக்கடியை கொடுத்து வேற வழி இல்லாத அவங்கள உள்வாங்கி அவங்களுடைய மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கை எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அதை திட்டமிட்டு செஞ்சது கருணாநிதி. இதுலயே அந்த தெலுங்கர்கள் எத்தனை கட்சி அமைச்சாலும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், மறுமலர்ச்சி திராவிட கழகம், இந்த திராவிடங்கிற தெலுங்கர் அமைக்கிற கட்சி எல்லாம் தேசிய கட்சி. ஐயா ராமதாஸ் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சா உடனே அது வன்னியர் கட்சின்னு சாதி முத்திரை குத்தி அதை தனிமைப்படுத்தினீங்க. தோழர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு கட்சியை உருவாக்கும் பொழுது அது பறையர் கட்சி, பறையர் கட்சின்னு சொல்லி அது சாதிய முத்திரை குத்தி அதை சிறுமைப்படுத்தி செல்வாக்க குறைச்சிங்க. நீங்க அரசியல்ல இந்த 2 கட்சியும் அழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணீங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். உங்களை சார்ந்து இல்லாம இந்த கட்சியில எந்த கட்சியுமே இயங்க முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இப்ப எங்களுக்கு தேவை திராவிடத்தோடும் தேசியத்தோடும் போரிட்டு அங்கே அடிமைப்பட்டு கிடக்கின்ற தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சுத்தமான ஒரு வீரன் கையில அந்த அடிப்படையில் அரசியல் இயக்கமாக இயங்கக்கூடிய தமிழ் தேசிய தலைமை கொண்ட ஒரு அமைப்பு வேணும். இங்க களத்தில் நிக்கிறது சீமான் தானே. எல்லாமே வெளியே வந்த எல்லாரும் தமிழ் தேசியவாதி தான், நாம் தமிழர்ல இருந்தவங்க தான். ஏன் ஒண்ணு சேர முடியல? அந்த சிக்கல் தான் அங்க நாம் தமிழர்லயும் இருக்க முடியாம வெளியே வந்தது. அப்ப இவ்வளவு பிரச்சனையும் வச்சுக்கணும் ஒரு ஆளு கட்சியை நடத்துறதுங்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கும். அதுதான் இங்க சொல்ற தமிழ் தேசியவாதின்னா நாம் தமிழரை விட்டு வெளியே வரும்போது அதை விட முற்போக்கான, அதை விட உறுதியான ஒரு நாம் தமிழர் அமைப்பை கட்டி எழுப்பி அதனோடு பயணிச்சா அது வரவேற்கத்தக்கது. திரும்பியும் திராவிடத்துக்குள்ள போய் கலக்கிறது என்னாக்க அது வேற எதையோ கருதி இங்க வந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப இந்த வகையில இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியா இருந்து திராவிடத்தோடையும் கூட்டு வைக்காத, தேசிய கட்சியோடையும் கூட்டு வைக்காத, ஒரு வேளை இருக்க ஓட்ட வாங்கி நாளைக்கு ஒரு வேளை வெற்றி பெற்று நாட்டை பிடிச்சிட்டா
அடுத்து இந்த மண்ணுல அந்த வந்த ஆட்சி ஒழுங்கான முறையில மக்களாட்சியா அவங்க என்ன கருத்து சொன்னாங்களோ அதுக்கு ஏற்ப அவங்க ஆட்சியை ஒரு 5 ஆண்டு நடத்திட்டா, அதுக்கடுத்து 50 ஆண்டு வரைக்குமே இந்த மண்ணுல தேசிய கட்சிகளோ, திராவிட கட்சிகளோ ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற அச்சம்தான். இதுதான். இவங்க அந்த வரலாறு அதோட முடிஞ்சிடும். இந்த பயம்தான் சீமான ஓட்டாத என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றீங்க. அப்ப அந்த கட்சி ரீதியா நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. அது அரசியல் கட்சிக்குள்ள போட்டி இருக்கும். சீமானுடைய கருத்தியல மோதுங்க. தனி மனிதன் சீமான வந்து விமர்சனம் பண்றது இருக்க, அது யார் யார விமர்சனம் பண்ணாலும் அது ஏற்புடையது இல்ல. இப்ப தனி மனிதன் தாக்குதல் பண்ணும்பொழுது சீமான்ட்ட வந்து 4 பொம்பளையோட தொடர்பு படுத்தி பேசுறீங்க. உங்க தலைவருடைய வரலாறு பூரா ஒண்ணு ஒண்ணா அலசும். அந்த அடிப்படையில இப்ப பெரியாருடைய இளமை கால வாழ்க்கை வரலாறுங்கிற சாமி சிதம்பரனார் எழுதிய இந்த நூல்களில் இருந்து ஈவேராவுடைய ராமசாமி நாயக்கனுடைய இளமை கால வரலாறு என்ன? எப்படி விபச்சார விடுதி வச்சு அவரு காசு சம்பாதிச்சாரு? தேவைப்பட்டாக்கா கண்ணதாசனுடைய வனவாசத்தை எடுத்து அங்கிருந்து தரவு கொடுக்க போறோம். இந்த தனி மனித விமர்சனத்தை நாங்க விரும்பல. அது சாக்கடை. அதுல போய் கைய நனைச்சு மோந்து பார்க்க விரும்பல. ஆனா எங்களை வேற வழி இல்லாத அந்த நிலைக்கு இந்த திராவிட தமிழ் தேசியம் பேசணும் இருக்கான்ல 2009க்கு பிறகு தேர்தல்னு வரும்போது திமுக தான் வரணும்ட்டு முட்டு கொடுத்திருக்கிற தமிழ் தேசியவாதி இருக்கான்ல பெரியார் லூலு கம்பெனி மேனேஜர்களா உட்கார்ந்துருக்கணும் பூரா இந்த தனி மனித விமர்சனத்தை எடுக்கிறதால நேத்து ஒருத்தவன் பேசுறான் சீமா மடையான் மணியரச அயோக்கிய பைய அப்புறம் உங்களெல்லாம் நான் மரியாதை வச்சுக்கின்னு பேசணும்னா எப்படி பேச முடியும்? தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து பேசணும்னா எப்படி பேச முடியும்? உங்களை தாண்டி உங்க மொழியிலே பேச எங்களாலையும் முடியும். விரும்பல. எங்களை பேச வைக்காதீங்க. அதுதான் சொல்றோம். நீங்க எந்த வேகத்துல பந்து எறியறீங்களோ அது நாங்க தடுக்கும் பொழுது அதே வேகத்துல உங்கள்ட்ட திரும்பி வரும்.